சார் மாநாட்டுக்கு அழைப்பா சார் இல்லை மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்க சொல்லியிருக்கீங்களா இல்லை மாநாட்டினுடைய முதன்மையான நோக்கம் இரண்டு. ஒன்று, தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்திட வேண்டும். இரண்டாவது, தேசிய கொள்கையை வரையறுக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும். திமுகவுக்கும் அந்த வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டம் 47 உறுப்பின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கி தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று திமுகவும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இது தொடர்பாக முதல்வரை நாங்கள் சந்தித்து பேசுவோம். தோழர்களுக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன். அதாவது தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் மாநாடு நடத்தவில்லை. மாநாடு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கண்ணீர் மல்க இன்றைக்கு கோரிக்கை வைக்கிற தாய்மார்களின் எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக, அவர்களின் விருப்பத்தை ஈடேற்றுவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதை சொல்லுகிற இடத்தில் இவ்வாறு நான் சொன்னேன். நாங்கள் கூட்டணிக்காக இந்த கணக்கை போடவில்லை. கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டும் நாம். ஆனால் இந்த நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். முதல்வருக்கு நேரில் அழைப்பு கொடுக்குறீங்க, ஏன் மற்ற கட்சிகளுக்கு நேரில் அழைப்பு கொடுக்குறீங்க? நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த தேசிய கொள்கைக்கு திமுக ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான். மற்றபடி முதல்வர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ண சொல்லுவோம். முதல்வரின் சந்திப்புக்கு பிறகு பிற விவரங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். நாங்கள் எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசிய பிறகு இது குறித்து முடிவு செய்வோம் என்று நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். 2 நாட்களில் நாங்கள் கலந்து பேசுவோம். ஆமாம் ஆமாம், அது இதை எங்கள் மேடையில் தான் நின்று பேசணும்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய அறைகோவல். அதனால தான் எங்கள் மேடையில் நிற்கிறதுல தான் பாஜகவை எங்களால் அழைக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம். அவங்க மது ஒழிப்பில் குரல் கொடுக்குறாங்க, எங்களோடு உடன்படுறாங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. பாமக மேலே எங்களுக்கு வேறு எந்த விமர்சனமும் கிடையாது. அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவங்க தான் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, நாங்கள் நெருக்கடி கொடுக்கல. எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோடு தான் நாங்கள் அவங்களோட கை கோர்த்தோம், 5 ஆண்டுகள் பயணம் செய்தோம். அதன் பிறகு திடீரென்று எங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய சக்தியாக அன்றைக்கு கிடையாது. அந்த நிலையில் எங்களை கடுமையாக எங்களை கார்னர் பண்ணி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிய காரணத்தால் எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் எடுத்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவ்வளவுதான். அது பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.